என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன மாப்பிள்ள காருக்குள்ளால இருந்துட்டியா? வீட்டுக்குள்ளால ஒரு வீட்டு வந்திருக்கலாம்ல. எங்க மேல ஏதாவது கோவமா? ஐயே கோவம்லாம் இல்ல மாமா. உள்ளால வந்தா பிரியா ஏன் எதுக்கு எங்க போறீங்கன்னு கேப்பாவ. நம்ம எல்லாரும் சேர்ந்து போறத பார்த்தாலே சந்தேகம் வரும்ல. ஆமாமா, இப்பவே என்கிட்ட கேட்டா எல்லாரும் எங்க போறீங்கன்னு. என்ன சஞ்சய் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல? ஆமா ரோஹித், ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கு. போற வேலை நல்லபடியா முடியணும். அங்கிள், என்ன தம்பி? இந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லப்பா, அவளை மட்டும்தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். ரோஹித், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கையில இல்லாம என்ன பண்ண முடியும்? சஞ்சய், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் வீடு பிரியாக்கு தான். அந்த டைம்ல பிரியா மேல இருந்த பாசத்துல பிரியாவை மட்டும் கூட்டு வந்துட்டாவ. நான் அன்னைக்கு சொன்னதுதான். இப்ப அந்த வீட்டுல யாரு இருந்தாலும் வாடகைக்கு இருக்க மாதிரி மட்டும் தான் இருக்க முடியும். இது வரைக்கும் அந்த வீட்டை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்ல. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. பிரியாவை வேற நம்ம கூட்டு வரல. இதுக்கெல்லாம் அவங்க தேவையே இல்ல. நம்மளே பேசி முடிச்சிடலாம். இன்னைக்கே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும். பாக்கலாம். என்ன மாமா அமைதியா வரீங்க? மாப்பிள்ள, வீடு கிடைக்குமானெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மாமா, வீடு நம்ம கைக்கே வந்துறேன்னு ரொம்ப நம்பிக்கை தான் போல. ஐயே மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கெல்லாம் எனக்கு ஆசை இருந்ததே கிடையாது. என்ன எதுவுமே பிரியா எங்ககிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டா. அம்மா அப்பா கூட இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படியதான் சஞ்சய் சொன்னாரு. அவ ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே நிறைவேற்றி வைக்கணும். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒய்ஃபோட பிறந்த வீட்டு சந்தோஷத்துக்காண்டி நிக்க என் மாப்பிள்ள, கட்டிக்க போற பொண்ணுங்க சந்தோஷத்துக்காண்டி ரிஸ்க் எடுக்கிற சஞ்சய், எங்க வீட்டு 2 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஹலோ சுவாமிநாதன். என்ன ரோஹித், வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு. வீடு திறந்து தானே இருக்கு. யாருங்க நீங்க? இது சுவாமிநாதன் வீடு தானே? வீடெல்லாம் கரெக்ட் தாங்க. நீங்க யாரு? என்ன யாருன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வணக்கம் அபிராமி அம்மா. திடீர்னு என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு வந்தவங்களும் வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? வாங்க. என்ன பார்த்துதான் பிரியா எப்படி இருக்கான்னு கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நாங்க நல்லா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு தானே கூட்டு போனியா? எப்படியும் நீங்க நல்லா தான் பாத்துப்பியா? அத பத்தி என்னத்துக்கு கேட்கணும் ஒரு தடவை? திடீர்னு என்ன இந்த பக்கம்? கல்யாணம் ஏதாவது வச்சிருக்கீங்களோ? எப்படியும் நல்லா தான் இருப்பா. நல்லா இருக்கால? ஆமா, நல்லா தான் இருக்கா. இது யாரு? உங்க பிள்ளைகளா? 3 பிள்ளைகள் உண்டுல, எல்லாம் நல்லா இருக்குதுல? ஆமா, இது என் மூத்த பையன் சஞ்சய். அங்கிள், சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சு டாக்டர் உத்தியோகம் பார்க்கான். அவரு சின்னவளோட வீட்டுக்காரரு போலீஸா இருக்காரு. போலீஸா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாரு கூட நின்னு கதை விட்டுட்டு நிக்க? நீங்களா? எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமா. பிரியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இவங்க 2 பேரும் உங்க பசங்களா? இது சஞ்சய், என் மூத்த பையன். பிரியாக்கும் சஞ்சய்க்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அவரு சின்னவளோட வீட்டுக்காரரு. கல்யாண பத்திரிக்கை வைக்கவா வந்தீங்க? இல்ல, அந்த வீட்டை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம். வீட்டை பத்தியா? இத்தனை வருஷம் இல்லாம என்ன திடீர்னு அந்த வீட்டை பத்தி? எல்லாம் நல்லபடியா சொல்லிட்டு தானே போனியா? எங்களுக்கு அவ மட்டும் வேணும், வீடெல்லாம் வேண்டாம், வீட்டுக்காண்டி நாங்க அவளை கூட்டு போவேலன்னு. திடீர்னு என்ன? வந்தவங்கள்ட்ட இப்படியே சத்தமா பேசுறது? வீட்டை பத்தி பேசக்கு என்ன இருக்கு? இல்ல, அவ அம்மா அப்பா இருந்த வீட்டுல வாழணும்னு பிரியா ஆசைப்படியா? அவ ஆசைப்படிய மாதிரி எல்லாம் தெரியல. உங்க பையனுக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? பொறவு அந்த வீட்டையும் உங்க பையனுக்கு பேர்ல எழுதி வச்சிரலாம்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அதான் சொத்துக்காண்டி வந்திருப்பியா? வாயை மூடுங்க. சஞ்சய் சும்மா இருங்க. இனியும் ஒரு வார்த்தை எங்க மாமாவை பத்தி தப்பா பேசுனியா நடக்கதே வேற. சட்டப்படி வீடு யாருக்கு பேருக்கு வரேன்னு உங்களுக்கே தெரியும். பொறுமையா பேசி ஒரு முடிவுக்கு வரலான்னு தான் வந்திருக்கோம். உங்களை மாதிரி எல்லாம் எங்களால பேச முடியாது. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். என்ன பொண்ணோட மாப்பிள்ளைன்னு போலீஸை கூட்டிட்டு வந்து அதிகாரமா பண்ணதியா? அதிகாரம் பண்ணிருந்தோம்னா இங்க நடக்கவே வேறையா இருந்திருக்கும். ஏலே அபிராமி, என்ன சத்தம் அந்த முக்கு வரைக்கும் கேக்கு? எம்மா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? ஏக்கா, ஒரு வீட்ல சத்தம் கேட்டா வந்து கேட்க தானே செய்வாவ. நல்லது கெட்டதுன்னா பக்கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாம் வருவாவே இல்ல. உங்க சத்தம் அந்த முக்கு வரைக்கும் கேட்டு அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். பாத்தாச்சுல, வேலையில பாத்துட்டு போங்க. தம்பி, நீ சகுந்தலாக்கு அண்ணன் தானே? ஆமாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்பா. சகுந்தலாக்கு மவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. கல்யாணம் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சா பிள்ளையா? எங்களோட எல்லாம் ஒரு வார்த்தை கூப்பிடலையே. இல்ல, படிச்சிட்டு இருக்கா. பிள்ளைக்கு 20 23 வயசு ஆயிருக்கும்ல? ஆமா, அவ படிக்கணும்னு ஆசைப்படியா? 23 வயசு வரைக்கும் பிள்ளையை படிக்க வச்சிருக்கியா? நல்லாதான் பிள்ளையை பாத்துக்கிட்டு இருப்பியா? ஆமாங்க அண்ணே, இந்த ஊருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளை நீங்க கூட்டு போகும்போது நானும் தான் நினைச்சேன், பாவம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளை, யாரு நல்லா பாத்துப்பா அப்படின்னு நினைச்சேன். தாய் தகப்ப இல்லாத பிள்ளை நல்லா இருந்தா போதும். கல்யாண ஏற்பாடு ஏதாவது வச்சிருக்கியோ? அப்படியெல்லாம் இல்லங்க. பிரியா அம்மா அப்பா இருந்தாங்கல்ல வீடு, அந்த வீட்டை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம். பிரியா அந்த வீட்டுல இருக்க ஆசைப்படியா? அப்பனா அந்த வீட்டை இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கே எங்களுக்கு. அபிராமி அக்கா, என்ன பேசுதியா? அம்மா அப்பா காலத்துக்கு போறோம், வீடு தானா பிள்ளைக்கு பேருக்கு தான் போவோம். அம்மா உங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்கல, வேலையில பாத்துட்டு போங்க. இல்லை வாழ இவள்கிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியாது. ஏக்கா, நீங்க சொல்லிய மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு போக முடியாது. உங்க பிள்ளைல உங்க வீட்டுக்காரர் பிரச்சனைனா நாங்க வாய் மூட்டி இருக்கலாம். பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நாங்களும் பேசலாம். முத போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க.
போவோம். ஆமா அந்த தம்பி சொல்லதும் சரிதானே. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது வீட நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 தடவை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் வேலை பாத்துருக்கோம். இதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணிருக்கோம்? யாரும் உங்கள்ட்ட மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்க சொல்லல. ஏல என்ன வேலை பார்த்தாலும் இக்க ஒரு வேலையும் பார்க்கல. குட்டிக்கு அந்த வீட்ல வச்சு தானே சடங்கு எடுத்தா. ஆமால நம்ம எல்லாம் கூட போயிட்டு வந்தோமே. ஆமா சடங்கு எடுத்த நேரம் பெயிண்ட் அடிச்சா. ஐயா அதையே மெயின்டெனன்ஸ் வேலைன்னு சொல்லிட்டு கிடக்கா. இந்த வீடு ஒண்ணே வச்சுக்கிட்டு என்ன அலப்பறை பண்ணா. நியாயமா அப்பயே அந்த பிள்ளைக்கு பேருக்கு அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிருக்கலாம். இக்க எழுதணும் தேவையில்லை. முத்தரசி அந்த பிள்ளைக்கு என்னத்தையாவது நல்லது செய்யணும் நம்ம. ஆமா ஆமா. என்னங்க நீங்க பிரியாவோட சித்தப்பா, உங்களுக்கு புரியாதது இல்ல. எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இருந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதுலயும் அவ அம்மா அப்பாவை இழந்தவா. அவ ஆசை நியாயமான ஆசை தானே. ஆமா எனக்கு பேச தெரியாதுன்னு அவட்ட பேசிட்டு நிக்கிறியா? என்ன அபிராமி, ஒரு முடிவுக்கு வரையிலனா பஞ்சாயத்தை கூட்டிடலாம்ல. என்ன ரோஹித் பஞ்சாயத்துல எல்லாம் பேசிக்கிட்டியாவ? சஞ்சய் கிராமத்துல எல்லாம் இப்படிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போவாம அவியலே முடிச்சிருவாவ. பஞ்சாயத்துல எல்லாம் போனா ஊர்ல இருக்கவே தானே பெரிய மனுஷங்களா இருப்பாவ. ஆமா அப்படி பார்த்தா அவங்க இவங்களுக்கு தானே ஃபேவரா இருப்பாவ. அப்படி எல்லாம் கிடையாது சஞ்சய், நியாயம் இருக்க பக்கத்துக்கு தான் நிப்பாவ. நம்பலாமா சஞ்சய்? சில விஷயங்களை லீகலா நம்ம மூவ் பண்ணணும்னா கூட நாள் ஆகும். அப்படியா? ஆமா, ஆனா இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இழுன்னு இழுக்க மாட்டாவ, டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த அம்மா டாக்குமெண்ட்டை தர மாட்டேங்குதே, அதை தந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆமா, ஏன் தர மாட்டேங்கன்னு தெரியலையே. தந்தா அவி அந்த வீட்டை கொடுத்துதான் ஆகணும். என்ன பிள்ளை, பஞ்சாயத்தை கூட்டி அப்ப ஒரு முடிவுக்கு வாங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அப்பனா லீகலா மூவ் பண்ணுவோம். அதுவும் இல்ல இதுவும் இல்லனா. ஏய் அவளுக்குன்னு நம்ம எதுவுமே செய்தது கூட கிடையாது. சித்தப்பா சித்தியா இருந்துட்டு எல்லா பொறுப்பையும் நம்ம தான் பாத்துக்கிடணும். அவளுக்கான எந்த கடமையும் நம்ம செய்யல. இத்தனை வருஷம் படிக்க வச்சிருக்காவ, அவளுக்கு சேர வேண்டியதையாவது கொடுத்துடலாம்ல. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு இருங்க. பிறகு என்ன, பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதுதான். என்னப்பா பஞ்சாயத்து வழியா முடிவு தெரிய சம்மதானம் சொல்லுங்க, பஞ்சாயத்தை கூட்டி விடுவோம். பாட்டிமா எங்களுக்கு சம்மதம். இல்ல சுவாமி, பிறகு என்ன, பஞ்சாயத்து எடுக்க முடிவுக்கு உன் பொண்டாட்டி கட்டுப்பட்டுதான் ஆகணும். சரிங்க. என்னல பிராதி யாருக்கு பேர்ல வந்திருக்கு? பஞ்சாயத்துக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கு போல இருக்கு. ஆமாங்க, இது சுவாமிநாதன் அவங்க வீட்டுக்காராமா அபிராமியம். ஊருக்குள்ளால இருக்கவங்க பேரு தெரியாதா? கூடல நிக்கிறதெல்லாம் யாருல? எல்லாரும் ஊருக்கு புதுசா இருக்காவளே. 18 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிநாதனுக்கு அண்ணன் பொண்டாட்டியும் இறந்து விட்டாவ ஒரு ஆக்சிடென்ட்ல. இவையெல்லாம் அண்ணன் பொண்டாட்டிக்கு குடும்பத்துல உள்ளவியா. வணக்கங்க. வணக்கம். எங்க ஊர் பஞ்சாயத்தை நம்பி வந்திருக்கீங்க. நிச்சயமா நியாயம் கிடைச்சுதான் போவீங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சார் 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாரு? அது என் பையன் தான், டாக்டரா இருக்கான். அவனுக்கு தான் பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. சொல்லுங்க தம்பி. சார் 18 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி பிள்ளைக்கு மேல இருந்த பாசத்துல கூட்டு போயிட்டாவ. அப்ப அந்த வீட்டுக்கு மேல அவங்க ஆசைப்படையில. இப்ப பிரியா ஆசைப்படியா? அதான். என்ன சுவாமி, தாய் தகப்ப இறந்தா நேரா பிள்ளைக்கு தானே பேச்சு யாரும் எல்லாம் சொத்து வீடெல்லாம். இல்லங்க, அவங்க பையனுக்கு தான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பாக்காவ. அப்ப தானே அவருக்கு அந்த வீடு பேச்சு யாரும் பிரியாவை நல்லா பாத்துக்கிறியாவளா என்னமோ, அது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. வயசு என்னப்பா ஆகுது அவளுக்கு? இப்ப 23 வயசு. இப்ப என்ன வேலையே பாத்துட்டு இருக்கா? இல்ல, PhD படிச்சிட்டு இருக்கா. அதான் கூட்டிட்டு வர முடியல, லீவ் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏ பிள்ளை அபிராமி, நல்லா பாத்துக்கிட்டியாவளான்னு தெரியாதுன்னு சொன்ன. ஆமாங்க, பிரியா வேற கூட்டு வரல, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நல்லா பாக்காமலாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்காவ. 23 வயசு வரைக்கும் படிக்க வச்சிருக்காவ இல்ல. அவங்க பையனுக்கு வீடு பேச்சு யாரனா என்ன பேசியாவ. ஏல வீட்டுக்கு மேல ஆசை இருந்ததுன்னா அப்பவே பத்திரத்தை வாங்கிட்டு போயிருப்பாவ. பத்திரத்தை எடுத்து அவிய கையில கொடு. என்ன சுவாமி சொல்லது புரியுதா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பஞ்சாயத்து முடிவை கடைபிடிக்க முடியாட்டா ஊரை விட்டு போயிட வேண்டியதுதான். என்ன சுவாமி, ஊரை விட்டு போறதுக்கு தயாரா? இல்ல, பத்திரத்தை அவங்க கிட்டே கொடுத்துறியோம். பிறகு என்ன? ரொம்ப தேங்க்ஸுங்க. பிள்ளைய அடிக்கடி ஊருக்கு கூட்டுவாங்க. எங்க ஊர் பிள்ளை, நாங்க தானே பார்த்து எல்லாம் செய்யணும். சரிங்க. என்னையா பத்திரம் எல்லாம் கையில கிடைச்சிட்டா? ஆமாங்க, தந்துட்டாங்க. பாட்டிமா ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுப்பா, எங்க ஊரு பிள்ளை இல்ல, நாங்க ஏதாவது நல்லது செய்தாவணும்ல. நல்ல வேலைமா, அந்த பிள்ளைய நீங்க இங்க இருந்து கூட்டு போயிட்டியா. இந்த அறைக்கு நம்பி விடாம பிள்ளைய கூட்டு போயிட்டியா. நாங்க கூட நீங்க இங்க இருந்து அவளை கூட்டு போகும்போது நினைச்சோம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளை 10 நாள் நல்லா பாத்துப்பாவ, அதுக்கு பிறகு என்ன பாப்பாவ, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு எப்படி பாத்துப்பாவ நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லா பாத்துக்க. கண்டிப்பா பாட்டிமா, நல்லா பாத்துப்பேன். ஆமா, பொண்ணு மேல என்ன பாசம். அவ ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறீங்களே, நினைச்சதை சாதிச்சிட்டியா. கல்யாணம் கட்டிக்கிட்டு நல்லபடியா பிள்ளை குட்டிகளோட வாழுங்க. ராஜேந்திரா. சொல்லுங்கம்மா. அவளாம் கொடுத்து வச்சவதான், பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கானே. ஆமாம்மா. கல்யாணம் எல்லாம் முடிவானதுக்கு பிறகு எங்களை எல்லாம் கூப்பிடுங்க, நாங்க எல்லாம் கண்டிப்பா வருவோம். சரி பாட்டிமா. இல்ல வாழ போவோம், வாயை பாத்துக்கிட்டே நிப்பா. ஏமாமா, ஊர்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமா மாப்ள.
என்ன அங்கிள் சடனா உங்க பையன் என்ன சொல்லிட்டீங்க? சஞ்சய், நானும் அண்ணமும் உங்களை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க 2 பேருக்கும் நீங்களும் ஒரு பையன் தான். மாறி இங்க உள்ளவங்கள்ட்ட எங்க பையன் சஞ்சய் இறந்து போன கதையெல்லாம் சொல்றதுல விருப்பமா இல்லை எனக்கு. இந்தாங்க சஞ்சய். என்ன அங்கிள் ஏன்ட்டு தரீங்க? என்னைக்கா இருந்தாலும் பிரியா உங்களுக்கு தான், நீங்க பிரியாக்கு தான். அவ ஆசைக்காண்டி இவ்வளவு பண்ணீங்க இல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எப்ப இதை உங்களுக்கு அவள்கிட்ட கொடுக்கணும்னு தோணுதோ அப்ப கொடுங்க. தேங்க்ஸ் அங்கிள். போமா. ஆ